ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 12 எபிசோட் 274 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா த கம்ப்ளீட் ஈடோ ஷிகாச்சோ ஃபார்மேஷன் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. சோஜி, நீங்க சொல்றது தப்பு, நான் குண்டைன்ல சந்தோஷமா பெருசா இருக்கவன்ட்டு செம்ம ரேஜோட பஞ்ச் பண்ண போவான். ஆசுமாவோட டீம் 10 ஆசுமா, சோஜி, ஷிகமாரு, ஈனோன்னு சந்தோஷமா அந்த விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்டு ஆசுமாவை பஞ்ச் பண்ண போறப்ப சிகரெட் வச்சுட்டு இருக்க பழைய ஆசுமாவை தெரியவும் பஞ்ச் பண்ண போனவன் அப்படியே ஸ்டாப் ஆயிருவான். சோஜி சண்டை போடுறதுக்கான விருப்பத்தை விட்டுட்டான்ட்டு ஷிகமாரு ஆசுமாவோட சக்கர பிளேட வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆசுமா தடுக்கவும் இது வேலைக்காகலேன்னு யோசிப்பான். ஆசுமா தள்ளிக்கன்ட்டு அட்டாக் பண்ண வரப்ப மைண்ட் டிரான்ஸ்ஃபர் மூலமா சோஜியை வச்சு டிஃபென்ஸ் பண்ணிக்குவா. பின்னாடி இந்த ஒரு ஜட்ஸு அட்டாக் பண்ண வரவும் ஷிகமாரு ஷேடோ பொசிஷன் மூலமா ஈனோவை கண்ட்ரோல் பண்ணி அட்டாக் பண்ணுவான். ஈனோ தேங்க்ஸ் பண்ணுவா. சோஜியோட சப்கான்ஷியஸ் குள்ள காட்டுவாங்க. ஈனோவை பத்தி ஏன்னு கேட்பான். டீம் 10 இருக்கப்ப நம்ம ஆசுமாவோட சேர்ந்து ஏகப்பட்ட மிஷன் போயிருக்கோம். எனக்கும் ஷிகமாருக்குமே ஆசுமா சென்சேவை அட்டாக் பண்றதுக்கு மனசுல என்பா. சோஜி அண்ட் ஆசுமா குனாய் வச்சு சண்டை போட்டு இருப்பாங்க. ஈனோ, நமக்கு ஆசுமா சென்சேவை பத்தி நல்லாவே தெரியும், அட்லீஸ்ட் அலைட் ஃபோர்ஸ்ல இருக்க ரிஸ்க் எல்லாம் குறைக்கலாம் என்பா. சோஜின்ட்டு பாப்பாரு. ஈனோ சோஜி கிட்ட நம்ம காதுல மாட்டிருக்க அந்த கம்மல் எதை பிரதிபலிக்குதுன்னு உனக்கு தெரியும்னு சொல்லி கேட்பா. பாஸ்ட்ல டீம் 10 மெம்பர்ஸ் எல்லாருமே சுனின் ஆனதுக்கு அப்புறமா ஆசுமா எல்லாத்தையும் கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு இப்ப நீங்க எல்லாருமே சுனின் ஆயிட்டீங்க, இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்சார்ஜா இருக்க முடியாது, உங்களுக்குன்னு தனித்தனி டீம் நீங்க லீட் பண்ற மாதிரி வந்துடும். அப்புறம் இந்த கம்மல்லாம் நீங்க ப்ரொமோஷன் ஆனதுக்கான ஒரு கிஃப்ட். அப்புறம் உங்களோட ரெஸ்பெக்டிவ் கிளான்ல ஒரு சர்டன் திங்க தாண்டினதுக்கு அப்புறமா நீங்க இதை போட்டாகணும். உங்க எல்லாத்துக்குமே இதை பண்றதுக்கு பின்னாடி கதை தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப இதை உங்க கிளானுக்கு எடுத்துட்டு போய் பிரசன்ட் பண்ணுங்க. அப்புறம் நீங்க எல்லாருமே ஃபுல் ஃபிளட்ஜ்டு ஷினோபின்னு ரெகக்னைஸ் பண்ணிக்குவாங்க. இப்ப போங்கன்னு இருப்பாரு. சோஜி ஃபுல் ஃபிளட்ஜ்டு ஷினோபியான்னு திங்க் பண்ணிருப்பான். பிரசன்ட் சோஜி ஆனான்னு திங்க் பண்ணிட்டு இருக்கப்ப ஈனோ ஸ்ட்ரகிள் ஆவா. என்னன்னு பார்த்தா ஆசுமா பர்னிங் ஆஷ் பண்ணுவாரு. சோஜா வந்து காப்பாத்துவாரு. ஆசுமா சோஜான்ட்டு பாக்குறப்ப ஷிகமாரு ஏன் அப்படிங்கிற மாதிரி பாப்பான். பாஸ்ட்ல ஆசுமா சாகறதுக்கு முன்னாடி ஷிகமாரு கிட்ட ராஜா யாருன்னு பேசணும்ல, ராஜா யாருன்னு நான் இப்ப உனக்கு சொல்ல போறேன்னு இருப்பாரு. பக்கத்தால வான்ட்டு லீஃபோட ஃபியூச்சரை சுமக்கிற குழந்தைய அவங்க தான் ராஜா. அப்புறம் கொரோனாய் பிரெக்னண்டா என் குழந்தைய சுமக்கிறா, நான் ஏன் ராஜாவை உங்க எல்லாத்துக்கிட்டையும் நம்பி விட்டுட்டு போறேன்னு இருப்பாரு. இதெல்லாம் யோசிச்ச ஷிகமாரு, சோஜி முடிச்சுக்கடா, இன்னமும் நம்ம பாதுகாக்கப்பட வேண்டிய பொடியங்களா கிடையாது, நம்ம தான் பாதுகாவலர்களா இருக்கணும். ஆசுமாவை அவர் சொந்த குழந்தையவே கொல்ல விட்டுருவியா, உன்னோட கைனஸ்க்கான ஐடியா தப்பா இருக்குன்பா. ஈனோ ஷிகமாரு சொல்றதுதான் சரின்ட்டு அந்த கம்மல் எதுக்குன்னு ரிமெம்பர் பண்ணி யோசிடான்பா. சோசா புலம்புறதை விட்டு எதிர்த்து நில்றா சோஜி, ஹக்கிமிச்சி கிளானோட 16th ஹெட்ரா நீன்பாரு. ஹக்கிமிச்சி கிளானான்னு திங்க் பண்ணுவான். பாஸ்ட்டுக்கு போகும் சீன். சோஜி ரொம்ப சின்ன பையனா இருக்கப்ப யாமனாக்கா, நாரா, அப்புறம் ஹக்கிமிச்சி கிளானோட சிம்பிள்ஸ் இருக்க ஸ்டோன் முன்னால சோசா நிப்பாரு. சோசா மேல சோஜி உட்காந்துருப்பான். இந்த 3 சிம்பிள்ஸ்ல வலது பக்கம் இருக்கிறது தானே ஹக்கிமிச்சி கிளானோடது. அப்புறம் மிச்சோன்ட்டு சோஜி சொல்ல வரப்ப சோசா நடுவால இருக்கிறது நாரா கிளானோடது. அப்புறம் லெஃப்ட் சைட்ல இருக்கிறது யாமனாக்கா கிளானோடது. 3 கிளான்ஸ்மே ரொம்ப அன்யூஷுவலான சீக்ரெட் நின்ஜுட்ஸோ யூஸ் பண்றவங்க. மெனி ஜெனரேஷன்ஸா பவர்ஸை கம்பைன் பண்ணி தான் ஒர்க் பண்றோம். அப்புறம் அந்த 3 கிளான்ஸ்க்குமான ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் இருக்கு. நம்ம ஒற்றுமையை பலப்படுத்துவோம், அப்புறம் கிளான்ஸை பாதுகாத்துக்குவோம். அதிகாரத்துல இருக்க சருடோபி கிளானை சேர்ந்தவங்க 3 கிளான்ஸ் இருக்கவங்களுக்குமே காது குத்துவாங்க. ஜெனரேஷன் அப்படிதான் இருக்கு. அப்புறம் அது ஒண்ணு டிசைன்காக இல்லைன்னு சொல்லுவோம். சோஜி இதுவாப்பான்ட்டு மற்ற கிளான் லீடர்ஸ் போட்டு நான் பார்த்திருக்கேன், காது குத்தும் போது வலிக்கும்லன்பா. சோசா, காது குத்துறதே நாங்க எடுத்துக்கிட்ட உறுதிமொழி, அது நமக்குள்ள டீப்பா இருக்கணுங்கிறக்காக காண வரப்ப நீயுமே காது குத்தி ஆகணும் சோஜின் பாரு. சோஜி ஏன்னு கேட்பான். நீ கெனினாயி அன்டில் சுனின் ஆகிற வரைக்கும் பேரண்ட்கான கஸ்டமரியா இருந்து உனக்கு காது குத்தி ஆகணும். உறுதிமொழியை பத்தி குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்கறது வழக்கம் பாரு. ஆனா எனக்கு வலி பிடிக்காதுன்னு இருப்பான். கெனின் ஆனதுக்கு அப்புறமா காதுல கம்மல் போட்டிருப்பான். அது மேல ஒரு ப்ரௌட் ஃபீல் வச்சிருப்பான். பிரசன்ட்ல இருக்க சோஜியை பார்த்துட்டு சோஜா மனசுக்குள்ள சோஜின்னு திங்க் பண்ணுவாரு. சோஜி பாஸ்ட்ல திங்க் பண்ணி பார்ப்பான். சோஜி ஒரு புழு இலையை சாப்பிட்டு இருக்கதை பார்த்துட்டு இருப்பான். ஆசுமான் சோஜா பேசிட்டு இருக்கப்ப சோஜா இவன் ஓகேவா இருப்பான்ங்கிறதுல ஆச்சரியம் தான். கோலையா இருக்கான், கெனின் ஆயிட்டான் தான், இருந்தாலும் மோதல விரும்புறதில்ல. இதுக்கப்புறம் மிஷன்ஸுக்கு போக வேண்டியதா இருக்கும். வால்வா சாவான்ங்கிற பேட்ல பாக்குறதுக்கான எதிரி கூட மோதறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலே சோஜி கொல்லப்படலாம். ஏன்னா மூவ் வைக்கிறக்கே பயப்படுறான். அதே மாதிரி அவன் சுனின் ஆவான்ங்கிறதுல எனக்கு சந்தேகமா இருக்குன்னு பாரு. ஆசுமா, உங்க பையன் ஒன்னும் கோலை இல்ல, ஜஸ்ட் கைண்டா இருக்கான்னு பாரு. சோசா, ஷினோபி வெல்ல ரெண்டுமே ஒண்ணுதானு பாரு. ஆசுமா, கைண்டா இருக்கானா அவனை அப்படியே இருக்க விட்டுருங்கன்னு பாரு. சோசாக்கு ஒன்னும் புரியாது. ஆசுமா, அவங்ககிட்ட இருக்க அந்த கைண்ட்னஸ்ங்கிறது அவங்ககிட்ட மட்டுமே இருக்க அவனுக்கான ஆயுதம் பாரு. சோசா வெப்பனான்ட்டு பாப்பாரு. ஆசுமா, அவன் இப்போதைக்கு
வரைக்கும் சின்ன பையன், கோலையா இருக்கான் இல்லைங்கிறதுல ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நாள் அவனோட இறக்க குணமே பெரிய விஷயமா மாறும். அவன் இறக்க குணத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வரப்ப லீஃப் வில்லேஜுக்கும் அது தேவைப்படுற நேரம் வரும். இருந்தாலும் அவனோட கருணைக்கு போட்டியா அவனுக்கான வலிமை தேவைப்படும். மற்றவங்களோட வலியை புரிஞ்சுக்கிற, அதை ஃபீல் பண்ணி அந்த வலியை அக்செப்ட் பண்ணிக்கிற தீவிரம் அவனுக்கு தேவைப்படும். இல்ல ரிஜெக்ட் ஆனாலும் அவனோட கருணை அவனை சூழ்ந்துதான் இருக்கும். அந்த பையன்கிட்ட அந்த குவாலிட்டிஸ் இருக்குன்னு பாரு சோஜா ஆசுமான்ட்டு பாப்பாரு. சோஜி நிறைய விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறான், நல்லது கெட்டதுன்னு ரெண்டத்தையும். ஆஃப்டர் ஆல் இது ஷினோபி வேர்ல்ட் ஆச்சு, நிறைய கஷ்டங்கள் இருக்க போதுதான். ஆனா ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ்லயும் ஸ்ட்ராங்காகவும் கைண்டாவும் தான் வளருவான் பாரு. சோஜா சோஜியை பார்த்துருப்பாரு, பிரசன்ட்லி அதே மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாரு. மற்ற ஷினோபிஸ் சோஜாவை ஹெல்ப்க்கு கூப்பிடவும் சாரி கேட்டு சீக்கிரம் வரன்ட்டு, சோஜி நீ உண்மையாலுமே இறக்கத்தோட இருக்கீனா, அதை காட்டுறக்கு சரியான நேரம் சரியான இடம் தான், இல்ல நீ வெறும் கோலையான திங்க் பண்ணிட்டு சோஜி ஆல்ரைட்னு பாரு. சோஜி கிட்ட ஒரு பட்டர்ஃபிளை வர மாதிரி இருக்கும். சீன் பாஸ்டுக்கு ஸ்வாப் ஆகும். சோஜி கேட்டர்பில்லர்ல இருந்து பட்டர்ஃபிளையா மாறி மேல பறந்து போறதா ஆச்சரியத்தோட பாப்பான். சோஜா பின்னாடி இருப்பாரு. அந்த பட்டாம்பூச்சி மேல பறக்க முடியாம திணறப்ப சோஜி ஊதுவான், மேல பறக்கறக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி. இதை பார்த்த சோஜா அந்த பட்டாம்பூச்சி உன்னோட பலத்தை கடன் வாங்கிய வாழ கத்துக்கணும்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அந்த பட்டாம்பூச்சி கீழே தேங்கி இருக்க தண்ணியில உட்காந்து சிறகடிக்க முடியாம துடிச்சிருக்கும். அந்த விஷயத்த பிரசன்ட்லி ஃபீல் பண்ணுவான் சோஜி. பாஸ்ட்ல சோஜி கிட்ட சோஜா இப்ப நீ ஃபுல் ஃபிளட்ஜ்டு ஷினோபி ஆயிட்ட, இப்போ உனக்கு கிடைச்சிருக்க இந்த புது கம்மல் மூலமா நீ உனக்கான சபதத்தை எடுக்கணும், அப்புறம் இறுதியில நீ ஒரு குழந்தைய வளர்த்தி அதுக்கு இந்த கம்மலை கொடுக்கணும்னு இருப்பாரு. சோஜி டல்லாகவும் என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்பாரு சோஜா. எனக்கெல்லாம் மேரேஜ் ஆகுமான்னு சொல்லி கேட்பான். ஏன்டா என்னடான்ட்டு சோஜா ஆசுமா சில விஷயங்கள்ல நீ லேக் ஆகிறதா சொல்றாரு. ஏன்டா எனக்கே கல்யாணம் ஆயிடுச்சு உனக்காக தான் சொல்லி சிரிச்சிட்டே கேட்டிருப்பாரு. கான்பிடண்டா இருங்கவும் சோஜி நான் உங்களுக்கு அதிர்ஷ்டசாலி இல்லப்பா, காலம் மாறி போச்சு, இப்ப இருக்க பொண்ணுங்களுக்கு என்ன மாதிரி பசங்க மேல இன்ட்ரெஸ்ட் வராதுன்னு இருப்பான். சோஜா உறுதிமொழி எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு சோஜி, உனக்கே தெரியும்லன்னு சொல்லி கேட்டிருப்பாரு. தெரியும் இருப்பான். சோஜிக்கு அவனோட பாஸ்ட் ஃபுல்லா ஞாபகத்துக்கு வரும். சவுண்ட் ஷினோபி கிட்ட ஜூனியன் எக்ஸாம்ல தோத்தது, சாஸ்கேவை திருப்பி கூட்டிட்டு வரக்கான மிஷன்ல சோஜி ஹெல்ப் கேட்க போறப்ப சிப்ஸ் பாக்கெட்டை புடுங்கிட்டு அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுத்துற மாட்டான் இருப்பான். ஆசுமா ட்ரீட் வைக்கிறப்ப நல்லா சாப்பிடுவான் சோஜி. உன் ஹெல்த் மேலனாவது கான்சியஸா இருக்கணுமேங்கும் போது நான் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ட்ரைனிங் ஹெல்ப் பண்ணுவீங்களா ஆசுமா சென்சேன்னு சொல்லி கேட்டிருப்பான். ஆசுமா இறக்குற தருவாயில காட்டுவாங்க. ஈனோ சோஜி ஷிகமாரு உங்க 3 பேத்துக்கிட்ட கடைசி ஒன்னு சொல்லணும்னு இருப்பாரு. சோஜி கிட்ட ஆசுமா நீ உன் காம்ரேட்ஸ் கிட்ட கைண்டா நடந்துக்கிற, இறக்கமுள்ள நல்ல ஆன்மா, இந்த ஷினோபி பேர்லயே எல்லா ஷினோபியை விட ஸ்ட்ராங்கா இருக்க போற, கான்பிடென்டாரு, அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்றத கம்மி பண்ணுங்கவும் கஷ்டமா இருந்தாலும் ட்ரை பண்றான்னு இருப்பான் சோஜி. அவன் மனசளவுல காலம் வரும்போது எனக்கு வயசாகும் போது என் உடம்பும் மனசும் அதுவா ஸ்ட்ராங் ஆகும் நினைச்சன்பான். இதான் போறான்னு சொல்லி கேட்டிருப்பான். இதுக்கப்புறம் பேட்டில் ஃபீல்ட் பீல இருக்கப்ப என்ன இறந்தவங்களோட சண்டை பண்ணுமா கொஞ்சம் பயமுறுத்துதேன்னு இருப்பான். இறங்கினதுக்கு அப்புறமா அதை பத்தில கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லைன்னு ஷிகமாரு. பேட்டில் ஃபீல்ட் ஏக்கு வரும்போது கூட சோஜி மனசளவுல பயப்பட்டிருப்பான். ஈனோ மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ல என்ன மாட்டி விடாம இருந்தா சரின்னு கத்திருப்பா. அப்புறம் ஆசுமா கூட சண்டை போடுறப்ப அவனால எதுவுமே பண்ண முடியாம இருக்கும். இல்ல இது ரொம்ப டூ மச்சா இருக்கு, என்னால சண்டை போட முடியாதுன்னு அழுதுருப்பான். ஆசுமா சோஜி கிட்ட நீ இறக்க முடியவனு தெரியும், இப்ப நீ என்ன தோக்கடிக்கிறது தான் நீ காட்ட போற உண்மையான இருக்கும், உன்னோட இறக்க குணத்தை பலமா மாத்த வேண்டிய நேரம் வந்துச்சு சோஜின்னு கத்திருப்பாரு. சோஜி நாங்க செஞ்சுக்கிட்ட உறுதிமொழிங்கிறது கிளானோட சம்பிரதாயம் மட்டும் தான் நினைச்சேன் அப்படின்னு திங்க் பண்ணும்போது பாஸ்டா காட்டுவாங்க. அந்த கம்மல்ல சோஜி இந்த கிளானோட 16th லீடரா 15th லீடர் என்ன நம்பி எனக்கு பாஸ் பண்ணியிருக்காரு, அதை நான் 17th பாஸ் பண்ணணும்னு என் குழந்தைக்குன்னு இருப்பான். சோஜி சின்ன பையனுக்கு அந்த பட்டாம்பூச்சி கஷ்டப்பட்டிருக்கும்ல அதுவா செல்ஃபா எந்திரிச்சு பறந்து போறத ரொம்ப சந்தோஷத்தோட பார்த்திருப்பான். பிரசன்ட் சோஜி ஈனோ கிட்ட தேங்க்ஸ் அண்ட் சாரி சொல்லிட்டு இப்ப நீ திரும்பி போ, நான் ஓகேவா இருக்கேன்பா. யாமனாக்கா கிளான், நாரா கிளான், அப்புறம் ஹிடன் லீஃப் இந்த 3த்தையும் பாதுகாக்கறக்கு நான் சோஜி ஆக்கிமிச்சி ஒரு புழுவா இருந்து பட்டாம்பூச்சியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி பறக்க போறேன்னு கத்துவான். அவனோட உடம்புல இந்த ஃபேட் எல்லாம் போய் அது மொத்தமா சக்கராவா கன்வெர்ட் ஆகி ஒரு பட்டாம்பூச்சியோட ரெக்க மாதிரி முளைக்கும். சோஜா ஷாக்ல சோஜின்ட்டு பாப்பாரு. மாறுறக்கான நேரம் வந்துருச்சுன்னு சோஜி. ஆசுமாவும் ஷாக்ல இருப்பாரு. சோஜா எந்த ஒரு பில்ஸும் எடுத்துக்காம அவனுக்கு ரெக்கைகள் தானா முளைச்சிருக்குன்ட்டு பாப்பாரு. எல்லாரும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்து வாய பொழப்பாங்க. ஆசுமா தட்ஸ் மை பை சோஜின்ட்டு இதுக்கு தான் காத்துட்டு இருந்தேன் பாரு. ஈனோ இவ்வளவு ஒல்லி ஆயிட்டானா, பில்ஸ் எடுத்துக்கிட்டானா ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டதுன்னு சொல்லி கேப்பா. ஷிகமாரு இது சில்லி பெப்பர் பில்லோட எஃபெக்ட் மாதிரி இருக்கு, அவன் ஓகேவா இருப்பானு சொல்லி சோஜா கிட்ட கேட்கவும் அவன் ஃபைனா தான் இருப்பான்ட்டு சோஜா அகிமிச்சி கிளானோட சீக்ரெட் கேலரி கண்ட்ரோல் டெக்னிக் அவன் யூஸ் பண்ணலின் பாரு. அவன் ஓனாவே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கான். இன்னொரு வகையில சொல்லணும்னா பில்ல இருந்து அவனுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வராதுன்னு பாரு. ஆசுமா சோஜி கிட்ட ஒரு பட்டாம்பூச்சி பொறுத்த வரைக்கும் அதோட செல்லை உடச்சிட்டு வர்றது ஹார்டா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நீ நினைச்சதை விட அடல்ட் பட்டர்ஃபிளையா அந்த செல்லை உடச்சு வர்றது ஹார்டா இருந்துச்சான்னு சொல்லி கேட்பாரு. இப்ப பறக்க முடியும்லன்னு சொல்லி கேட்கவும் கண்டிப்பான்ட்டு அவன் ரைட் ஹேண்ட்ல மொத்த சக்கராவையும் ஃபோக்கஸ் பண்ணுவான். சோஜா இப்ப நான் பேக்கப்க்கு போறேன்னு பாரு. ஷிகமாரு ஓகேங்கவும் சோஜி கொஞ்சம் தொல்லையாவே இருந்திருக்கான்ல அதுக்கு மன்னிச்சிருங்கன்ட்டு இப்பதான் இவன் 16th ஹெட் ஆஃப் தி அகிமிச்சி கிளான்ங்கிறக்கு வர்த்தியானவனா இருக்கான் பாரு. ஷிகமாரு இப்பல இருந்து ஆசுமாவை நாங்க பாத்துக்கிறோம், மிச்சத்தை நீங்க பாத்துக்கங்கன்பா. தலையாட்டுவாரு சோஜா. வந்து மோதுங்கன்னு பாரு ஆசுமா. சான் ஷினோபிஸ் அவரை வீக்கன் பண்ணதுக்கு அப்புறமா எங்க கிட்ட அனுப்புங்கன்பாங்க. இருக்க மாதிரி மூக்குல கோடு விழுந்த ஷினோபி இங்க இருந்துட்டு குலைக்கிறதுக்கு பதிலா போய் ஹெல்ப் பண்ணலாமேன்பா. ஈனோ சீலிங் டீமான்ட்டு அது ஒன்னும் அவ்வளவு சிம்பிள் இல்லைன்பா. ஈனோ 2 ஜெட்சு க்ளோனை பார்த்துட்டு பின்னாடி வா ஷிகமாருன்ட்டு மைண்ட் டிரான்ஸ்பர் க்ளோன் ஜுட்சு பண்ணுவா. ஜெட்சு க்ளோன்ஸை வச்சு அட்டாக் பண்ணுவா ஆசுமாவை. ஷிகமாரு இது இப்ப ஏன் சான்ஸ்ன்ட்டு ஷேடோ ஸ்டிச்சிங் ஜுட்சு பண்ணுவான். ஆசுமா எல்லாத்துலயும் தப்பிச்சுட்டு இதை கவுண்டரே பண்ண முடியாது, நல்ல வேலை பார்த்துருக்கு சோஜின்ட்டு அப்ரிஷியேட் பண்ணுவாரு. சோஜி ஒரு பஞ்ச் வைப்பான். ஆசுமா இதை தான் நான் பார்க்கணும்னு காத்துட்டு இருந்தேன். ஷினோபிகள்லயே ஸ்ட்ராங் ஆனவன் சோஜி தான், அந்த
எக்ஸ்பிரஷன், அவனுக்கு தேவையான கான்ஃபிடன்ஸ் எல்லாமே இப்ப அவனுக்குள்ள இருக்குன்னு பாரு. சீலிங் கப்ஸ் நிக்கிற இடத்துலயே ஆசுமா பாறையில மோதி நிக்கவும் ஷிகமாரு சோஜின்னு கூப்பிடுவான். ஆசுமாவோட சக்கரா பிளேட்ல ஷிகமாரு அவனோட சக்கராவை செலுத்தி வீசுவான். சோஜி அதை பஞ்ச் பண்ணவும் ஆசுமாவோட ஷேடோவை பிடிச்சிரும். என் பொருள் எடுத்து எண்ணெயை போட்டீங்கல்ல, என்னால நகர முடியல, இது எமோஷனலா இருக்குன்னு பாரு. ஷிகமாரு ஷேடோ பொசிஷன் ஷூரிகன் ஜுட்சுன்பா, அதனாலதான் உங்களால நகர முடியலன்பா. சீலிங் டீம் மிச்சத்தை நாங்க பாத்துக்கிறோம்பாங்க. ஆசுமா கொஞ்ச நேரம் பொறுக்குறீங்களான்னு பாரு. ஷிகமாரு ஆல்ரெடி உங்களோட கடைசி வாதிகளை கேட்டாச்சு, 2வது தடவை சொல்றதுக்கு இம்பாக்ட் ஏதாவது இருக்கான்பா. போன தடவை ஒன்னு சொல்ல முடியாம போச்சு, அதை இப்ப ஆட் பண்ணிக்கிறேன் பாரு ஆசுமா. அது என்னன்னா, உங்களுக்கு நான் கடைசியா சொல்றதுக்கு எதுவுமே இல்ல, உங்களோட ஈனோ ஷிகா சோ ஃபார்மேஷன் கம்ப்ளீட்டா இருக்குன்னு பாரு. ஆசுமா சென்சேன்ட்டு 3 பேரும் கண் கலங்குவாங்க. ஆசுமாவை மொத்தமா சீல் பண்ணவும் சோஜியோட ரேஜே கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். மொத்த பேட்டில் ஃபீல்டையும் திரும்பி பார்க்க வச்சிருவான். இந்த மொத்த பேட்டரையும் நான் இப்பவே நிறுத்த போறேன்ட்டு சோஜி ஷிகமாரு ஈனோ எனக்கு இதில் உதவி பண்ணுங்கன்பா. ஷிகமாரு சரின்பா. ஈனோ நான் உன் கூட ரொம்ப நாளா இருந்திருக்கேன், ஆனா நீ இப்படி சார்ஜ் எடுத்து இப்பதான் பாக்குறேன்பா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா எ மெசேஜ் ஃப்ரம் த ஹார்ட் அப்படிங்கிற எபிசோட தான் நாருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு நாருட்டோ.